டாக்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆன்மீகத்திற்கு ஒரு விவேகானந்தன் முன்மாதிரி என்றால், நகைச்சுவை பட்டிமன்றங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய போட்டுதற்குரிய அண்ணன் நடுவர் மதுரை முத்தவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சென்னை வேண்டுமென்றால் தலைநகரமாக இருக்கலாம், மதுரை வேண்டுமென்றால் தூங்கா நகரமாக இருக்கலாம், லோகேஷ் கனகராஜ் எடுத்த முதல் படம் மாநகரமாக இருக்கலாம், ஆனால் தீப நகரமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல நட்பு அன்பு என அனைத்திற்கும் பெருமை பெற்ற போட்டுதற்குரிய திருவண்ணாமலை மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே எனக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த ஊரில் வந்து பேசுவதே சிறப்புன்னு இவங்க எல்லாம் பேச வந்திருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய ஊர் விருத்தாச்சலமாக இருந்தாலும் நான் பிறந்தது திருவண்ணாமலை மண்ணில் என்கின்ற சிறப்போடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்துள்ள பெருமைப்படுகின்றேன். நடுவர்களே, எங்கள் அணி ரஜினிகாந்த் மாதிரி நாங்கள் எப்போ வருவோம், எப்படி வருவோம், என்ன பேசுவோம் தெரியாது, ஆனால் கரெக்டாக பேசிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் வருவீங்கல்ல? வருவோம். அது ரொம்ப எதிரணி சத்யராஜ் மாதிரி கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியலன்றது தான் உண்மை. உண்மையிலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தால் முடிஞ்சு போனால் பரவாயில்லைங்க, வாழ்க்கை ஃபுல்லாக சினிமாவோடையே வாழ்ந்துட்டு இருக்கான். பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டேன், மாப்பிள்ள மாவீரன் பார்த்துட்டியா? பார்த்தாச்சு அப்படின்னா. ஜெயிலர் பார்த்துட்டியா? பார்த்தாச்சு. லியோ பார்த்தியா? பார்த்தாச்சு. அப்போ என்ன தாண்டா பார்க்கல அப்படின்னு. வாழ்க்கையை தவிர எல்லாத்தையும் பார்த்தாச்சு அப்படின்ற. பொழுதுபோக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட சினிமா முழுக்க நம்ம பொழுதை இன்னைக்கு ஆக்கிட்டு இருக்கு. அது பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். 6 வயசு குழந்தை அன்னைக்கு யூடியூப்ல பேட்டி கொடுக்குறான், இப்படி ஒரு படத்தை என் லைஃப்லேயே பார்த்ததில்ல, சான்ஸே இல்லைன்றான். 6 வயசுல 6 படம் கூட அவன் பார்த்துருக்க மாட்டான். ஆனால் பேசுறத பார்த்தீங்களா, எப்படி ஏமாத்திருக்கு பாருங்க சினிமா. நடுவர்களே, நீங்க என்ன கல்யாணம் ஆகலை, அப்படி எப்படி ஆகும்? அப்படி இருக்கிற பூரா 3-30 குறைச்சுனா எப்படி ஆகும்? சினிமா பார்த்து என்ன சினிமா எப்படி தெரியுமா ஏமாற்றி வச்சிருக்கு? போன வருஷம் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் கட்டி பிடிச்சா குழந்தை பிறந்துருன்னு, அப்படி அந்த அளவுக்கு ஏமாற்றி வச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சினிமா வச்சு தான் வாழ்க்கையே இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பேய் படம் எப்படி பார்ப்போம், பயந்துக்கிட்டே பார்ப்போம், ஏன்னா நம்மளை பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. ஒரு காலத்தில் பேய் படம், பேய்க்கு காலே இருக்காது, ஆனால் பாருங்கள் பேய் வரும்போது கொலுசு சத்தம் கேட்கும். எந்த அளவுக்கு ஏமாற்றிருக்காங்க பாருங்கள். இப்போ அதே பேய் படத்தை கலாய்ச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் பேய் பயம் இப்போ பேய் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா மட்டும்தான் அப்படின்றதான் உண்மை. சினிமாவில் டைலாக்னு ஒன்று பேசுவாங்க பார்த்தீங்களா, நியாயமாக யோசிச்சு பார்க்கணும். உண்மையிலே அதுக்கு லாஜிக்கே இருக்காது. அன்றைக்கி பார்க்குற ஒரு படத்தில் குத்துனது நண்பனாக இருந்தா செத்தா கூட வெளில சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், அவன் தான் செத்துருவானே, அப்புறம் எப்படி நீ வெளில சொல்லுவேன்? அப்படி எப்படி ஏமாற்றி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த படம் முடிஞ்சு வரந்தட்டிக்கு ஒரு 20 நிமிஷம் அதே வைப்ரேஷனில் இருப்பான். கபாலி பார்த்துட்டு வர்றான், அந்த நேரம் ஃபோன் பண்ணி, உங்கள் பெரியப்பா செத்துட்டார், மகிழ்ச்சி அப்படின்னு. சினிமாவில் நியாயமாக யோசிச்சு பார்க்கணும். 3வது மாடியிலேருந்து குதிப்பான், குதிக்கிறதே ஹீரோன்னு காட்டுறோம், ஆனால் ஹீரோவா குதிக்கிறாரு கிடையாது. ஹீரோவுக்கு டூப்பு போட்ட அவர் தான் குதிக்கிறார், ஆனால் அவரை டூப் பண்ணுறோம். உண்மையிலே டூப்பாக இருக்க ஹீரோவை ஹீரோன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோமே, அதுதான் எப்படின்றத என் கேள்வி. சினிமாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எப்படா இந்த படம் முடியும் அப்படின்னு நினச்சா அந்த படம் ஊற்றிச்சு. ஒரு படம் பார்த்துக்கிட்டே இருக்கும், சே அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சே அப்படின்னா அந்த படம் பிச்சுக்கிச்சின்னு அர்த்தம். இவ்வளோதாங்க வித்தியாசமே சினிமாவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அம்மா மனைவி 2 பேரையும் சினிமா வச்சே கண்டுபிடிக்கலாம். அம்மா படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன்டா போயிட்டு 500-1000 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, தீபாவளி பொங்கலுக்கு டிவிலேயே போட்டுற போகிறான், இங்கேயே உட்காந்து பார்த்துடலான்னு சொல்லி அந்த 500-1000 மிச்சப்படுத்தினா அது அம்மா. படத்துக்கு போகிறேன்னு சொன்னோடனே, ஏங்க நானும் வரேன் இருங்க அப்படின்னு கிளம்பி வந்து 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்டா அதுதான் மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் படித்தா வேலை கிடைக்காது, நடித்தா நாடே கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே இன்றைக்கி சினிமாவை நோக்கி இந்த சமூகம் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நடிகர்களை தலைவனாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தலைவா அப்படின்னு பாலாபிஷேகம் ஊத்துறான். பெத்த அம்மா ரேஷன் கடையில் பாமாயில் வாங்க நின்றுட்டு இருக்கிறாங்க, இவன் என்ன பண்ணுறான், போயிட்டு தலைவா அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்கான். அதெல்லாம் தாண்டி விஜய் வாழ்க அஜித் வாழ்க அப்படின்றான். நான் கேட்குறேன், விஜய் வாழ்க அஜித் வாழ்க, நீ எப்போ வாழ்வ? யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன், விஜய் பிரம்மாண்டமான வீட்டை பார்த்தீர்களா? நான் கேட்குறேன், விஜய் வீட்டை பாரு, அஜித் வீட்டை பாரு, உன் வீட்டையும் பாரு. அடுத்து விஜய் கார் பாரு, அஜித் கார் பாரு, நீ சைக்கிளில் போயிட்டு இருக்கிற, நமக்கு எதுக்கு அது நிலைமை அப்படின்றதான் கேள்வி. லோகேஷ் கனகராஜன் ஒரு இயக்குனர், உங்களுக்கு தெரியும், இப்போ நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறார்.
அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலா உருவாகி இருக்கிறாரு. தன்னுடைய படத்தில் ஒரு காட்சியை அடுத்த படங்கள்லையும் அந்த கதாபாத்திரம் இல்லை அந்த காட்சி ஏதாவது ஒன்று வந்துட்டு போகிற மாதிரி வரும். அதுக்கு என்ன பேர்னா எல்சியூன்னு வச்சிருக்காரு. என்னது, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு வச்சிருக்காரு. இது ஒரு சின்ன விஷயம், அவ்வளோதான். நம்ம ஆளுங்க அதையே எடுத்துக்கிட்டு அவர் எந்த படம் எடுத்தாலும் இந்த படத்தில் எல்சியூ இருக்குமா, இந்த படத்தில் எல்சியூ இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். தாத்தா ஐசியூவில் இருக்கிறாரு, அதை பார்க்கல, இதில் எல்சியூ இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அதெல்லாம் தாண்டி அட்லின்னு ஒரு சினிமா இயக்குனர், உண்மையிலே ரொம்ப நல்ல இயக்குனர். எவ்வளோ படங்கள் எடுக்கிறார். அவர் எவ்வளோ படம் எடுத்தாலும் இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது தெரியுமா, இது இங்கேருந்து தான் காப்பி அடிக்கப்பட்டதுன்னு யார் அவனுக்கு ஒரு வேலையே கிடையாதா. எங்கேயாவது எடுத்தாலும் எங்கேயாவது எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுறான். இந்த படம் இந்த இதில் வந்திருக்குன்னு எடுத்து சொல்கிறான். இப்போ உங்கள் தொல்லையே வேணாண்டா அப்படின்ட்டு ஒரு மும்பைக்கு ஓடி போயிட்டார். மும்பையில் போயிட்டு ஷாருக் கானை வச்சு படம் எடுக்கிறார். அங்கே எடுத்தது என்ன பண்ணுறான், இது எங்கே எடுத்து எடுக்கப்பட்டது தெரியுமான்றான். ஆனால் பாருங்க, அந்த படம் எடுத்து ஒரு 1000 கோடி ரூபா சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் நம்மால் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு தெரியாமல் ஆனால் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா இந்த சினிமா எங்கே போயிட்டு இருக்குன்றது தான் பெரிய கேள்வி. ஒரு அம்மா திடீர்னு மிட் நைட்டு 1 மணிக்கு ஒரு டிவி கடைக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ சிவகாமி எலக்ட்ரானிக்ஸ் கடையா? அவன் அந்த நேரத்தில் 1 மணிக்கு, ஆமாங்க யாருக்கு இன்னாரம், உடனே வீட்டுக்கு வாங்க, எனக்கு என் முன்னாட்டிக்கு ஒரே சண்டைங்க. யோ நடித்தாமல் 1 மணிக்கு ஃபோன் பண்ணி உனக்கும் முன்னாடி சண்டை, டிவி கிடையாது. அதாங்க நீங்கள் டிவி வாங்கும்போது என்ன சொன்னீங்க, டிவி வாங்கி எந்த பிரச்சனாலும் எந்த நேரம்னாலும் ஃபோன் பண்ண சொன்னீங்களே, அவன் டிவியில் பிரச்சனை வந்தால் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கான். சமீபத்தில் ஒரு ட்ரெண்ட் ஒன்று வந்துட்டு இருக்குது. ஒரு திரைப்படம் பார்ப்பதுன்றது பொழுதுபோக்காக பார்த்தா பரவாயில்ல, FDFSன்றான், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அதில் கொடுமை என்னன்னா, அதிகாலை 4 மணிக்கு அந்த படம் போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், என்னைக்காவது 4 மணிக்கு எழுந்துச்சு ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கணும்னு நம்ம நினச்சிருக்கிறோமா? கிடையாது. அது எழுந்து படிக்க நமக்கு சோகம். ஆனால் 4 மணிக்கு ஒரு திரைப்படம் போடுறாங்க அப்படின்னோடனே அது 1000 ரூபாய் 2000 ரூபாய் எவ்வளோவா இருந்தாலும் அதை நோக்கி ஓடிட்டு இருக்குமே. அதெல்லாம் தாண்டி பட தயாரிப்பாளர் அவர் கூட கவலைப்பட்டுக்க மாட்டார், அந்த படம் எவ்வளோ வசூலாச்சுன்னு. முதல் நாள் வசூல் எவ்வளோ போய் தேடி பார்த்து அதை எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறான். படம் தயாரித்த தயாரிப்பாளரே அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரில. உனக்கே அந்த கவலைன்றதுலாம். ஒரு பாட்டு எடுத்தால் பரவாயில்லைங்க, இப்போலாம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எடுத்துட்டு இருக்கான். இப்போ பாகுபலின்னு ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த பாகுபலி பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் 6 மாதம் கேப் இருந்துச்சு. அதில் என்னென்னா, பாகுபலியை கட்டப்பா ஏன் கொன்னார், இது ஒரே ஒரு லைன். இந்த வச்சுக்கிட்டு 6 மாதமா பாகுபலியை கட்டப்பா ஏன் கொன்னார் உங்களுக்கு தெரியுமா? சரியான பதில் சொன்னால் 5000 பரிசு. இதான் வேலையா உங்களுக்கு? வேறு வேலையே கிடையாதான்றது தான் கேள்வி. பெத்த அம்மாவோட பர்த்டே சொல்கிறான்னா சொல்ல தெரியாதுங்க நிறைய பேருக்கு. ஆனால் ஒரு படம் வந்து 20 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சுன்னா 20 இயர்ஸ் ஆஃப் அலைப்பாயுதேன்னு அதுக்கு பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கிறானே. இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்றது தான் பெரிய கேள்வியே. இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே திரைப்பட நடிகையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். கடை திறக்கணுமா, நடிகையை கூப்பிடுங்க. நகைக்கடை திறக்கணுமா, நடிகையை கூப்பிடுங்க. இப்போ வெள்ளை வந்துச்சு, ராணுவத்தை கூப்பிடுங்க அப்படின்றான். ஆனால் உனக்கு அப்போ மட்டும் நடிகை தேவைப்படுதான்ற மாதிரி இருக்குது. அப்போ எப்படி போயிருக்கு? எங்கள் ஊர்லைங்க அமலாபால் வந்தாங்க ஒரு நகைக்கடை திறப்பு விடாக்காக. அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் படம்லாம் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு தலைவா பிடிக்குமா மைனா பிடிக்குமான்னு கேட்குறாங்க. எங்கள் ஊருக்கு அம்புட்டு போயில ஏஞ்சி நின்று கத்துறானுங்க, சிந்து சம்பளி தான் பிடிக்கும், சிந்து சம்பளி தான் பிடிக்கும்னு. சிந்து சம்பளி என்னடான்னு பார்த்தா ஒரு தவறான ஒரு சின்ன விஷயத்தை வச்சு வந்த படம். ஆனால் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அபத்தங்களை போயிட்டு இருக்கு. வெளி மாநில கதாநாயகியை கூட்டு வந்து இங்கே ஆட விட்றாங்க. அங்கே உடை இறங்க இறங்க அவங்களுக்கு ரேட்டு கூடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது தெரியாமல் அது பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மாறாப்பு மறைக்கணும்னு சேலை கட்டி அழகு பார்த்த இனம் நம்முடைய தமிழினம். ஒட்டு மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு ஒரு திரைப்பட பாடலாத நல்லா இருக்கா? இங்கே நிறைய பேருக்கு தேசிய கீதம் பாட சொன்னால் பாட தெரியாது. ஆனால் ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமானா அதை அப்படியே அப்சலாக பாடுறாங்க. ஒரு பாட்டை நீ பார்க்குறேன், என் செல்ல பேரு ஆப்பிள் என்ன சைஸா கடிச்சிக்கோ, என் சொந்த ஊரு ஊட்டி என்ன சொட்டர் போட்டுக்கோ, இது டாவன்சி கோடுடா, இது சர்ச்சையான மேடுடா, ரைட் சொல்லி ராங் ரூட்டில் போடா. யோசிச்சு பாருங்க, ரைட் சொல்லி ராங் ரூட்லையா? ரைட் சொல்லி ரைட் ரூட்டில் போனாலே நம்மளால் ஆக்சிடென்ட்ல விழுந்து கிடப்பான். ரைட் சொல்லி ராங் ரூட்டில் போகிறாங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கு? எவ்வளோ பெரிய அபத்தங்களை விதிச்சிட்டு இருக்கு. அதான் இதுதான் பெரிய கேள்வி. ஆட்டோ சங்கர்னு ஒரு பெரிய கொலையாளி. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் கடைசியாக மரண தண்டனை கொடுக்கப்பட்ட கைதி யாருன்னு பார்த்தா ஆட்டோ சங்கர், பிரபலமான கொலையாளி. அவர் சொல்றாரு, சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்ற ஒரு படம் பார்த்து தான் நான் கொலை செய்ய கற்றுக்கொண்டேன்னு சொன்னா இங்க சினிமா எவ்வளவு பெரிய அபத்தங்களை விதைக்கிறது. எங்க ஊர்ல கண்மணி குணசேகரன் ஒரு எழுத்தாளர். அவர் பார்த்தீங்கன்னா பெருசா படிக்கல, ஆனா
நடுநாட்டு சொல்லகராதின்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய விஷயத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் போக்குவரத்து பணிமனையில் வேலை செய்கிறாரு. கூட வேலை செய்கிற யாருக்குமே அவர் என்ன வேலை பார்க்குறாரு, அவர் என்ன எழுதுறாரு, என்ன புத்தகம் வச்சுருக்காரு ஒன்றும் தெரியாது. ஒரு எழுத்தாளனை இப்படி சமூகம் நடத்தி கொண்டிருக்க சூழலில் ஒரு நடிகனை தலைவனாக தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். இது எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் பெரிய கேள்வி. சத்யஜித் ரேன்னு ஒரு பெரிய இயக்குனர். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான படங்கள் தான் எடுத்திருக்காரு. ஆனால் ஆஸ்கர் விருது வென்றவர். அவர் ஜன்னலில் ஒரு பெண் வந்து வேடிக்கையை பார்க்குற காட்சியை மட்டுமே 5 நிமிஷம் வைப்பாராம். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டாராம், சார் இந்த ஒரு காட்சியே 5 நிமிஷம் வைக்கிறீங்களே, ரொம்ப கடுப்பாக இருக்குது சார், என்ன சார் இந்த பெண் பார்க்குறத போய் வைக்கிறீங்க? இல்லைடா, அந்த பெண் கணவனை இழந்த பெண், அந்த பெண்ணுக்கு குடும்பம் யாருமே கிடையாது, அவளுடைய வெறுமையை நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை அவ்வளோ அழகாக எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படியா போயிட்டு இருக்கு. சிவாஜி கணேசன் இறந்த போது ஒருத்தர் சொன்னாராம், இருந்தது ஒரே நடிகன், அவனையும் கொண்டுட்டீங்களேடா அப்படின்னு கத்தனாராம். அப்போ அன்னைக்கு பாசம் இருந்துச்சு, அந்த பாசம் இன்னைக்கு ஆபாசமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சினிமாவை பின்னோக்கி போயிட்டு இருக்கீங்களே எல்லா விஷயத்துலையும். நீங்கள் யாருக்கு ஃபேன் அப்படின்றது முக்கியம் இல்லை, சொசைட்டியில் யாருக்கு நல்ல மேனாக இருக்கீங்கன்றது தான் பெரிய விஷயம்ன்ற விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு நடிகரை நடிகராக பார்த்தால் பரவாயில்ல, ஒரு எல்லா விழிப்புணர்வுகளுக்கும் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நடிகரையும் நடிகையையும் திரைப்படத்தையுமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோமே. இன்றைக்கு சமூகத்தை காதலிக்க போகிறோம். இளைஞர்களே, காதலியுங்கள். காதல் படத்தில் வந்த சந்தியாவை அல்ல, சிக்கலில் தவிக்கணும் இந்தியாவை என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.